அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கனமழை நீடித்து வரும் நிலையில் தற்போது பெரம்பலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 20 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது பெரம்பலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையின் காரணமாக தற்போது பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கனமழை நீடித்து வரும் நிலையில் தற்போது பெரம்பலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 20 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது பெரம்பலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையின் காரணமாக தற்போது பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை. தஞ்சை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் மட்டும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. மழை விடுமுறை காரணமாக 20 மாவட்டங்களில் இன்று நடைபெறவிருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. வேலூரில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறப்பு. திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நாகை மாவட்டத்தில் கனமழையால் இடிந்து விழுந்த வீட்டின் பக்கவாட்டு சுவர். இடிபாடுகளில் சிக்கி 13 வயது சிறுவன் உயிரிழந்தார். திருவாரூர் அருகே கனமழையால் நீரில் சாய்ந்த பயிர்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமானதால் விவசாயிகள் வேதனை. சென்னையில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. கோயம்பேடு சந்தையில் தண்ணீர் தேங்கியதால் வியாபாரிகள் அவதி. தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னையில் கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே தேங்கிய மழைநீர். குளம் போல் தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை. ஏரி, குளம், குட்டை, ஆறுகளில் குளிக்க வேண்டாம் என ஆட்சியர் வேண்டுகோள். திருவண்ணாமலையில் கொட்டும் மழையிலும் மகாதீபத்துக்கான கொப்பரை ஏற்றும் பணி தொடக்கம். 100க்கும் அதிகமான ஊழியர்கள் கொப்பரையை மலைக்கு எடுத்துச் சென்றனர். கோவில்பட்டியில் காலை முதல் பரவலாக மழை. சேலத்தில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடிய நீர். தொடர் மழையால் வேகமாக நிரம்பி வரும் செம்பரம்பாக்கம் ஏரி. 24 அடி கொண்ட ஏரியில் தற்போது 21.18 அடி நீர் உள்ளது. வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் வலுவிழக்கும். தமிழ்நாட்டை கடந்து அரபிக்கடலை நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
சென்னையில் இன்று இரவு வரை விட்டுவிட்டு மழை பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, திருவண்ணாமலை, விருதுநகர், தேனி உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கோவில்பட்டியில் மர்மமான முறையில் உயிரிழந்த சிறுவன் குடும்பத்தினர் தற்கொலைக்கு முயற்சி. அருகில் இருந்தவர்கள் தடுத்து நிறுத்தினர். வைக்கம் போராட்ட நூற்றாண்டு நிறைவு விழா இன்று கொண்டாட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நடிப்பால், ஸ்டைலால் அனைவரையும் கவர்ந்தவர் ரஜினி என பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின். பழகுவதற்கு இனிய நண்பருக்கு வாழ்த்துக்கள் என இபிஎஸ் வாழ்த்து. கந்தூரி விழாவையொட்டி நாகூரில் களை கட்டியது சந்தனக்கூடு ஊர்வலம். நாகூர் ஆண்டவர் சமாதியில் சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற்றது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் இருந்து பணத்தை ஏடிஎம்மில் எடுக்கும் வசதி அடுத்த ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்னும் 12 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, தற்போது 12 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழக்கும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 12 மணி நேரத்திற்குள் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பிருக்கிறது? விவரங்கள். நிச்சயமா மோனிஷா, இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக வலுவடையுமா, இல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையுமா, தமிழ்நாட்டிற்கு அதி கனமழையை கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்தது உண்மைதான். அந்த வகையில் தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அண்மை தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது நகர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சலனமானது மேலும் வலுவடையாமல் அதன் அடுத்தடுத்த படி நிலையில் வலு விளக்கும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு விளக்கும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. இருப்பினும் இந்த மழையினுடைய அளவு குறையாது. தொடர்ந்து அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் சரி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் சரி, அது உருவாக்கக்கூடிய மழை மேகங்களும் அது நகர்த்தக்கூடிய அந்த வேகமும் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அது நிலப்பரப்பை நோக்கி அதிக மழைப்பொழிவை உருவாக்கக்கூடிய மழை மேகங்களை நகர்த்தி கொண்டுதான் இருக்கும். அதில் எந்த வகையான மாற்றமும் இருக்காது. ஆனால் இது தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைக்கு வலுவடைந்து புயலாக உருமாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு கருத்தை தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம், இன்று இரவு, நாளை அதிகாலை வரை இந்த டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழ்நாடு மாவட்டங்கள், தென் தமிழ்நாடு ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள், தென் தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிகளில் தான் கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வட தமிழ்நாடு மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளெல்லாம் இன்று மாலைக்குள்ளாக படிப்படியாக மழையினுடைய அளவு குறையும். ஒரு சில சமயங்களில் மட்டும்தான் கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் போதும் மழையினுடைய அளவு குறையாது. ஆனால் அது புயலாக மாறாது என்ற ஒரு கருத்தை தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. முனிஷா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.
சாத்தனூர் அணையில் நீர்த்திறப்பு அதிகரிப்பால் 4 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். தற்போது எந்தெந்த 4 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? விவரங்கள். சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் காலை முதலே பலத்த மழை பெய்து கொண்டிருக்குது. குறிப்பாக கிருஷ்ணகிரி அணை மற்றும் பாம்பாறு அணையிலும் தொடர்ந்து நீர் திறப்பு அதிகரித்து வருவதால சாத்தனூர் அணைக்கு தற்போது 2500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அணையோட மொத்த உயரம் 119 அடி உயரமாகும். இதில் 117.50 அடி அளவுக்கு உயரம் நீர்மட்டம் இருக்கிறது. குறிப்பாக அணையோட மொத்த கொள்ளளவு 7321 மில்லியன் கன அடி ஆகும். அணையில் தற்போது 6975 மில்லியன் கன அடி தண்ணீரானது இருப்பு உள்ளது. இதனாலதான் அணையோட பாதுகாப்பு கருதி தொடர்ந்து நீர்பிடிப்பு கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலாக ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் எதிரிலேயே மழை பெய்து வருவதால அணையோட தண்ணீரானது தென்பெண்ணாற்றில் 10,000 கனஅடி தண்ணீரானது திறந்துவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த 10,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால 4 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட கிராமங்களான கொளமஞ்சனூர், திருவடத்தனூர், சதாக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களான தென்பெண்ணை கரையோர இருக்க கிராமங்களுக்கும், அதே போன்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையான வெளியிடப்பட்டது. அதிகாரிகள் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில் தென்பெண்ணையாற்றின் கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களானது மேடான பகுதிக்கு செல்ல வேண்டும். அதே போல குளிக்கவோ அல்லது கரையை கடக்கவோ கூடாது என எச்சரித்துள்ளனர். அதே போல கால்நடைகளையும் தென்பெண்ணையாற்றின் கரையோர பகுதி கொண்டு வர வேண்டாம் எனவும் இந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கையானது வெளியிட்டுள்ளார்கள். மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்.